بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحابه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அவனை போற்றி புகழ்ந்தவனாக நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய பாட தலைப்பாக சென்ற பாடத்தின் தொடராக சில விஷயங்களை நான் குறிப்பிட இருக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மையத் ஒருவர் மரணித்து விட்டார், அவருடைய முடிவு அழகானது என்பதற்கு அடையாளமாக ஹயாத்தோடு இருப்பவர்கள், அந்த கிராமப்புற மக்கள், அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அந்த மையத்தின் மீது நல்ல விடயங்களை கூறுவது, புகழ்ந்துரைப்பது, அவரை புகழ்வது, அவருடைய மனிதத்தன்மையை, அவருடைய கண்ணியம், கொடை போன்ற நற்காரியங்களை பற்றி புகழ்ந்துரைப்பது, கருத்து கூறுவது, இதுவும் ஒரு நல்ல மையத்தின் அடையாளமாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற செய்தி சஹீஹான ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் பலர் ஒரு ஜனாசாவுக்கு அருகாமையினால் சென்றபோது, அல்ல ஜனாசாவோடு சென்றபோது, அந்த ஜனாசாவை பற்றி, அந்த மையத்தை பற்றி சஹாபாக்கள் புகழ்ந்துரைத்தார்கள். அவரை பற்றி, அவர் நற்குணங்களை பற்றி, நற்காரியங்களை பற்றி, அவர் செய்த கொடைகளை பற்றி பேசினார்கள். அப்பொழுது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், வஜபத், கடமையாகிவிட்டதுன்னு சொன்னார்கள். பின் வேறொரு ஜனாசாவுக்கு அருகாமையால் நடந்து சென்ற பொழுது அவர்கள் அந்த ஜனாசாவை பற்றி ஷர்ரன், கெடுதியை பற்றி கூறினார்கள். அப்பொழுது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஜபத், கடமையாகிவிட்டதுன்னு சொன்னார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அமீருல் மோமினின் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மா வஜபத், என்ன கடமையாகிவிட்டதுன்னு கேட்டார்கள். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்னைத்தும் அலை கைரன், அவரின் மீது நீங்கள் நற்காரியத்தை புகழ்ந்தீர்கள், அவருடைய கொடைகளை பற்றி சொன்னீர்கள், அவருடைய தர்மங்களை பற்றி சொன்னீர்கள், அவர் ஒழுக்க விழுமியங்களை பற்றி சொன்னீர்கள். அதனால் தான் ஃபஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் கடமையாகி விட்டதுன்னு சொன்னேன். வஹாதா, இவர் இரண்டாவது நபர், அஸ்னைத்தும் அலை ஷர்ரன், அவர் மீது கெடுதியை நீங்கள் கூறினீர்கள், அவர் செய்த பாவங்கள், தீய காரியங்களை பற்றி நீங்கள் கூறினீர்கள். வஜபத் லஹு அன்னார், அவருக்கு நரகம் கடமையாகிவிட்டதுன்னு சொன்னேன். கண்ணியத்துக்குரிய சஹாபாக்களே, அந்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபி அர்லிஹி, அல்லாஹ்வுடைய பூமியிலே அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய சாட்சிகளை ஏற்றுக்கொள்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மரணித்த ஒருவருடைய நல்ல இறுதி அடையாளங்களில் ஒன்றுதான் அல் இப்திசாமத்து வல் வஜ், முகத்திலே புன்சிரிப்பு சிரித்தவராக, முகமலர்ச்சியாக சிரித்தவராக அவர் காட்சியளித்துக் கொண்டிருப்பார். அவருடைய முகத்திலிருந்து ஒளி பிரகாசித்துக் கொண்டிருக்கும். ஏனென்றால் மலக்கல் மௌத், ரூஹை வாங்குகின்ற மலக்கு கூறிய அந்த நற்செய்தியை கொண்டு அவர் பூரிப்படைந்திருப்பார். முகத்திலே ஒளி பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அந்த பூரிப்பின் அடையாளம்தான் அவருடைய முகத்திலே ஒளி பிரகாசித்துக் கொண்டிருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல தீய முடிவு, சூல் ஹாத்திமா, இறுதி முடிவு கெட்டதாக இருக்குமே, ஆனால் அதனுடைய அடையாளங்கள் நிறைய இருக்கின்றன. அதில் இரண்டு விடயங்களை மட்டும் நான் இங்கு குறிப்பிடுகிறேன். முதலாவது யமூத் அலா ஷிர்கின், முஷ்ரிக்காக அவன் மரணிப்பது.
அல்லது பொடுபோக்காக தொழுகையை விட்டதன் மீது விட்டவனாக மரணிப்பது, அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளையை நபிகளாருடைய கட்டளையை பின்பற்றுவதிலே பொடுபோக்காக கவனமாக இருப்பது, இப்படி அவன் மரணித்தால் அவனுடைய முடிவு சூல் ஹாத்திமா, கெட்டதாக அமைந்திருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல ஒரு மையத் மரணித்ததற்கு பிறகு அவருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது அபூசுல் வஜ்ஹ், முகம் கடுகெடுத்தவராக இருக்கும். அவருடைய முகம் கடுகெடுத்ததை போல, கோபக்கணல் வீசுவதை போல இருக்கும். அவருடைய முகம் கருநிறமாக இருக்கும். அவர் மலக்கல் மௌத், ஏன் அதமுர் ரிலா பிமா சமிய மின் மலக்கல் மௌத், மலக்கல் மௌத் ரூஹை வாங்குகின்ற மலக்கு கூறியதை செவிமடுத்ததில் அவர் அதை பொருந்திக் கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய கோபத்தை பற்றி அவர் அல்லாஹ்வுடைய கோபத்தை கூறிய பொழுது அவருடைய முகம் அதை பொருந்திக் கொள்ளாத காரணத்தினால் அவருடைய முகம் கடுகெடுத்ததாக அமைந்திருக்கும். அவருடைய முகத்தின் மீது கருநிறமொழியாகும். சில வேளைகளில் உடல் முழுக்க அந்த நிறமொழியாகலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில வேளைகளில் சிலருக்கு அவர்கள் உலகிலே வாழ்ந்தபோது அவருடைய உடல், அதாவது பலதரப்பட்ட மருந்துகள் பாவித்ததன் காரணமாக உடலில் சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம். அல்லாஹு ஆலம். அதை தவிர பொதுவாக ஷிர்கின் மீதும் தொழுகை விட்டதன் மீதும் இன்னும் பாவமான மானக்கேடான காரியங்களை செய்வதன் மீதும் மரணித்திருந்தால் அவருடைய இறுதி முடிவு தீயதாக அமைந்திருக்கும். அல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப்.